அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகிறோம். யாத்ராவும் புஸ்தகம் 33 அதிகாரம் 16 எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினாலே அறியப்படும், நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். Exodus 33:16. For how then will it be known that your people and I have found grace in your sight, except you go with us? So we shall be separate, your people and I, from all the people who are upon the face of the earth. ஆம், தேவனுடைய மனுஷனாகிய மோசே தேவனை பார்த்து பேசின வார்த்தைகள். பிரியமானவர்களே, முழு உலகத்திலே ஒரு கூட்டத்தை தேவன் நேசித்து தெரிந்து கொண்டார். அவர்கள் இஸ்ரவேல் நாட்டைச் சேர்ந்த தேவ ஜனங்கள். அவர்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கி நடத்தி கொண்டு செல்கிறார். அவர்களை மோசே என்ற தீர்க்கதரிசி நடத்தி கொண்டு போகிறார். அப்பொழுது மோசே தேவனிடத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களோடு வர வேண்டும். நீர் எங்களோடு வராவிட்டால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்று நின்று வைராக்கியமாக அவன் ஜெபம் பண்ணுகிறார். அந்த நேரத்தில் தேவன் அவருக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். மோசே, நீ பயப்படாதே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்பொழுதுதான் மோசே இந்த வார்த்தைகளை சொல்கிறான். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததப்பா. நீர் எங்களோடு வருகிறது இந்த முழு உலகமும் பார்க்கும். இதோ இந்த ஜனம் விசேஷித்தவர்கள், வானத்தின் பூமியை உண்டாக்கின தேவன் இவர்களோடு கூட நடந்து போகிறார், கடந்து வருகிறார் என்று சொல்லி எங்களை விசேஷித்தமான ஜனங்கள் என்று உலகம் புரிந்து கொள்ளும். ஏனென்றால் நீர் எங்களோடு வருவதினால் இன்றைக்கு கூட யார் யார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோமோ, நாம் எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களோடு வருவேன், நான் உங்களுக்கு துணையாய் இருப்பேன், என் சமூகம் உங்களோடு வரும், உங்களுக்கு முன்பாக செல்லும், அதனால் நீங்கள் விசேஷமான ஜனங்கள் என்று மக்கள் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கும் கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டபடியினால் அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறீர்கள். தேவன் என்று வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு வருவேன், உன்னை விசேஷமானவனாய் விசேஷமானவளாய் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாமும் ஆண்டவரே, என்னை விசேஷித்தவனாய் மாற்றி விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஒரு விசேஷித்த மகளாய் என்னை மாற்றி விட்டதற்காய் நன்றி என்று சொல்லுவோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களோடும் நீர் கூட வருகிறீர் என்ற விசுவாச ஆவியை கொடும். உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்ஸ் அவர்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் உணரட்டும் ஆண்டவரே. அதன் நிமித்தம் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள் என்ற உணர்வை எப்பொழுது அவர்களுக்கு தாரும். மற்றவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமும் உண்மையும் தேவ வல்லமையினால் நிறைந்திருக்கிறதை பார்க்க கர்த்தர் கிருபை தாரும். நீர் எங்களோடு இருக்கிறதையும் நீர் எங்களுக்கு விசேஷமான இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறதையும் மற்றவர்கள் உணர்ந்து உம்முடைய வெளிச்சத்துக்குள் வர எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.